அது சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தெரியலைன்னா சொல்லாதீங்க, தப்பாக சொல்கிறீங்க இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. தெரியமையெல்லாம் சொல்லலைங்க. பொழுதன்னைக்கு நாங்கள் வயக்காட்டில் தான் வேலை எங்களுக்கு. கடலை போடுறது, சோளம் போடுறது, கேவரு போடுறது, நடவு நடுறது, களை எடுக்கிறது, விவசாயம் தான் விவசாயம் தான் எங்களுக்கு. ஆனால் எனக்கு வந்து அது தும்பட்டிக்கான்னு தெரியாதுங்க. அப்பையிலேருந்து எங்கள் ஊரில் எல்லாரும் கொமட்டிக்கான்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நானும் கொமட்டிக்கான்னு சொன்னேன். பேச்சு வழக்கப்படி கொமட்டிக்கா தான். எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் தும்பட்டிக்கான்னு சொல்லுவேன். கொமட்டிக்கான்னு இருக்குங்க, நல்லா பெருசாக நீட்டமாக இப்படி இருக்கும், வெள்ளரிக்காய் மாதிரி இவ்வளோ நீளம் இருக்கும். அதை அரிஞ்சு பார்த்தாலுமே அதையும் சொல்லியிருந்தாங்கம்மா, அது விஷமாம்ல, சாப்பிடக்கூடாதாம்ல. ஐயையே நல்லா சாப்பிடலாமா, நம்ம தர்பூசணி பழம் மாதிரியே இருக்கும் அறுத்தோம்னா. சேப்பா அதே மாதிரி நான் பார்த்ததுலேயேம்மா. அது உனக்கு தெரியாதுமா, அது வேதாரண்ய பக்கம் தான் இருக்கு. அது வந்து சின்ன காயா இருக்கு பாரு, அதை சொரக்காய் மாதிரி செத்தி விட்டு சொரக்காய் மாதிரி ஆக்கணும்னா அருமையா இருக்கும். அந்த கொமட்டிக்காயை செத்தி விட்டு நல்லா வெட்டி அரிஞ்சு போட்டதுல அதுல ஒரு காப்பிடி அரிசை போட்டு பொங்கி அதை திம்பாங்க. வேதாரண்யம் சைடெல்லாம் போயிருக்கேன், அதனால சொல்றேன். அந்த பக்கமெல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க. அதுங்காட்டிலையும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ட்டாவா? எல்லாமே தெரியும். கோவக்காவத்தெல்லாம் போடலாம், அதே தும்பட்டி காவத்தை மாதிரியே இருக்கும். பச்சை பயிர் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம்.